வாசிக்க கேட்போம். யோசுவா 3வது அதிகாரம். யோசுவா chapter 3 verse 1 to 17. நாம் வாசிக்க கேட்போம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் இங்கே இது ஒரு பெரிய ஹிஸ்டரி, இது ஒரு சரித்திரம், நடந்த காரியங்கள். நான் ஃபார்ம் 2 படிக்கிறப்ப எனக்கு செஜாரை பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஹிஸ்டரி டாபிக் வந்துச்சுன்னா நான் கருவேன், உள்ளுக்கு உட்காந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹிஸ்டரின்னு சொன்னாலே அது பிடிக்கவே, அந்த பாடமே படிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஸோ இப்போ நான் வளர்ந்த பிறகு, திருமணமான பிறகு, பிரிவானவர்களே, இப்போ ஹிஸ்டரின்னு சொன்னால் இந்த பாஸ்டர் ஊழியம் செய்ய தொடங்கும் பொழுது ஹிஸ்டரியை அதை ஒன்றா கேட்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வருத்தப்படுறேன், ஏன் அப்போ நான் ஹிஸ்டரி படிக்கலை அப்படின்ட்டு. நேற்று தினத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் சில்ட்ரன் ஹோமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் அது பிடிக்கும் அப்படின்னு. ஸ்கூல்லே என்ன சப்ஜெக்ட்னால், ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு மேத்ஸ் பிடிக்கும், எனக்கு மிலே பிடிக்கும், மற்றவங்களை எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு வாலிப தம்பி அதில் சொல்கிறாரு, எனக்கு சஜாரானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். ஓகே, அவங்க சொன்னாங்க, அந்த ஸ்பெஷல் ஈவெண்ட் அந்த செஜாராவில் என்ன டாபிக் உனக்கு ரீசன்ட்லி படித்தேன்னு சொன்னா முடிச்சுக்கிட்டு இருந்தார். சும்மா அடித்து விட்டார், இந்தமாரி ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே பார்த்தா உண்மையிலே அவர் ஹிஸ்ட்ரி படிக்கலை. ஸோ பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் நீங்கள் நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தில் இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, த சயின்டிஸ்ட் சேஸ் பைபிள் இஸ் ட்ரூ. வேதம் உண்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த செங்கடலில் கடந்து போகும் பொழுது எகிப்து தேசத்தில் அநேக ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கூட அவங்க இட்ஸ் ப்ரூவன், அது நிரூபித்து காமிக்கிறாங்க, இது நடந்ததெல்லாம் உண்மை அப்படின்னு காண்பிக்கிறாங்க. இந்த யோசுவா பாகத்தை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் பியூட்டிஃபுல்லான காரியங்கள் இருக்கிறது. ஆமீன். நீங்கள் மோசஸ் பாங்கத்துக்கு போனீங்களா, மோசேயின் இடத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தில் எந்தெந்த இடத்துல சீனாய் மலையில் இப்படி சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் பெரிய அற்புதங்கள் செய்திருக்கிறார்.
செங்கடல்ல இன்னைக்கு சிவந்த சமுத்திரத்தில் இன்னைக்கு உள்ள அந்த சேரியட்ஸ் அங்கே அன்றைக்கு நாட்களில் பாய்த்த அந்த எத்தனையோ பார்வோனின் ரதங்கள், அவருடைய வீரர்களின் ரதங்கள் இன்றைக்கு கூட கடலில் மூழ்கி கிடைக்கிறது. நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், அதனுடைய பார்ட்ஸ்லாம் இருக்கிறது. ஸோ அது உண்மை. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலிருந்து சுதந்திரமான தேசத்திற்கு, வாக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்திற்கு செல்லும் பொழுது மோசே மரித்துட்டார். மோசேக்கு பிறகு இன்றைக்கு யோசுவா அதை நடத்த வேண்டும். சாதாரண காரியமல்ல ஒரு தேசத்தை போய் கைப்பற்றுவதற்கு. வேர்ல்ட் வார் 1, வேர்ல்ட் வார் 2 இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அதில் எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கு யோசுவா வாலிபனாக இருந்து மோசே மரித்த பின்பு அந்த தலைமைத்துவத்திற்கு வராரு. எத்தனையோ லட்சத்திற்கு மேலாக ஜனங்கள் பின்னால் வராங்க, அவங்கள லீட் பண்ண வேண்டும். இப்படி நடத்தும் பொழுது பிரியமானவர்களே, இந்த சுதந்திர தேசத்திற்கு போகும் பொழுது ஒரு பெரிய தடை என்னவென்றால் யோர்தான் நதி. இந்த யோர்தான் நதியை கடக்க வேண்டும். நான் பிறந்து வளர்ந்ததுலாம் இங்கே இந்த ஏரியா, பிஜே ஏரியா, அந்த தம்மன் மேடான், ஓல்ட் கிளைங் ரோட், அங்கெல்லாம் போனீங்கன்னா ஃபேமஸான ஒரு கம்பம் இருக்கும், பங்காளி கம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்காளி கம்பத்தில் பிரிமானூர்களே நீங்கள் போனீங்கன்னா ஒரு கயிறு பாலம் இருக்கும், இரும்பு கயிறு பாலம் இருக்கும். அதில் நான் நிறைய வெற்றி லாண்டு இருக்கிறேன். வாலிப வயசில் அந்த இடத்துக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன் அப்படி. ஆனால் பெரும்பாலும் இந்த மழை காலகட்டத்தில் அந்த பாலத்தை பார்க்க முடியாது. ஏன்னா ஆறுகள் மூடி இருக்கும், அந்த பாலம் அந்த ஆறுலேயே இருக்கும். மேலே தண்ணி நகராத மாதிரி இருக்கும். ஆனால் கீழே அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே பெரிய ரொம்ப வேகமாக அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிடும். நீங்கள் போய் நார்மலாக அந்த ஆறை நிறைய பேர் க்ராஸ் பண்ணி, நானே க்ராஸ் பண்ணியிருக்கிறேன் தண்ணி இல்லாத நார்மல் சீசனில். ஆனால் அந்த ஃப்ளட்டட் அந்த மழை சீசனில் வந்து க்ராஸ் பண்ண முடியாது. எத்தனையோ பேர் இறந்து போயிருக்கிறாங்க. என் நண்பர்கள்லாம் அதில் இறந்து போயிருக்கிறாங்க. அப்படி கால் வச்சோன்னா அடிச்சுட்டு நேராக பீடியில் தான் போய் பார்க்க முடியும் அவங்கள. அந்த மாரி 2-3 கேசஸ் நடந்திருக்கு. இங்கே யோர்தானிலே பிரியமானவர்களே இந்த தண்ணீரை கடக்க வேண்டும். ஆண்டவர் யோசுவாக்கு இங்கே 3 நபர்கள், ஆண்டவர், யோசுவா, பிறகு ஜனங்கள். ஆண்டவர் யோசுவாக்கிட்ட சொல்கிறார், இதை செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு அவர் ஆசாரியர் இடத்துல சொல்கிறாங்க, ஜனங்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த 3 காரியத்தில் யாருக்கு ரொம்ப எஃபெக்டும் யாருக்கு ரொம்ப இம்பேக்ட் தெரியுங்களா? ஜனங்களுக்கும் ஆசாரியர்கள் யோசுவா இவர்களுக்கெல்லாம். இதை நம்ம நடைமுறையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி இவங்க அந்த யோர்தான் நதியை கடக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார் அந்த யோர்தான் நதியை கடக்க வேண்டும் சொல்லிட்டாரு. அதை நம்ம இப்போ வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? அபியாசப்படுத்த வேண்டும். அது நம்ம நடைமுறையில் செய்ய வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில், உங்களுடைய பர்சனல் லைஃப்பில், சபையில், ஊழியத்தில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருக்கும்பொழுது ஒரு தடை வந்து நிற்கும். நீங்கள் வளராதபடிக்கு பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்காதபடிக்கு ஒரு பெரிய தடை இருக்கும். சிலர் அதை மேற்கொண்டிருக்கலாம், சிலர் அதை மேற்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அது மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்றால் பிரியமானவர்களே இங்கே சில காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்குள்ள பேசுவாராக. இந்த யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் தண்ணி அறுப்பு காலம், அது வந்து சீசன். வசனத்தை வாசிக்க கேட்போம். 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும். 15வது வசனத்தை வாசிங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே. இப்ப பிரியமானவர்களே அது அறுப்பு காலம்னா ஃப்ளட்டடா இருக்கும்.
அந்த ஆறை கடக்க நார்மலி கடந்து போயிடலாம், இப்போ கடக்க முடியாது. உங்களை அதே ஆற்றுல முன்னுக்கு போய் அங்கே நிறுத்தி உங்களை இந்த தேசத்திற்கு கடந்து போங்க அப்படின்னு சொன்ன உங்களால் முடியுமா? உண்மையிலே உங்களால் முடியுமா? நீங்கள் காலை வச்சு அதில் கடக்க முடியுமா? ஏன்னா அவ்வளோ ஃப்ளட்டட்டாக இருக்கு. தண்ணி அடித்து கொண்டு போகணும். இந்த தண்ணி எங்கிருந்து வருது? வாசிக்க கேட்போம் 16வது வசனத்து. இந்த தண்ணி எங்கிருந்து வருது? மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணி. மேலே இருந்து அப்பனா கொஞ்சம் உயரமாக தான், ஒரு மேட்டிலிருந்து அதோட ப்ரெஷர் எப்படி இருக்கும்? வேகமாக இருக்கும். நம்ம யோசிப்போம் 10 வாட்டி இதில் போனால் நம்ம செத்துருவோம் அப்படின்னு, அடித்து கொண்டு போயிடும் அப்படின்னு. இன்னைக்கு வாழ்க்கையில் பெரிய ஆறுகள் தடையாக இருக்கிறது. அந்த ஆறை கடக்க வேண்டும் என்றால் காலை எடுத்து வைக்க வேண்டும். வாசிக்க கேட்போம், வாசிங்க. மேலே இருந்து ஓடி 13 வாசியும். 13 verse from verse 13 to தொடர்ந்து வாசிக்க கேட்போம். சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நின்றது. இது என்ன பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? இது பார்க்கறதுக்கு இதை நம்பலாமா முடியாதா அப்படின்ட்டு சில கேள்விகள் நமக்குள்ளாக எழும்பும். தண்ணியில் நீங்கள் என்ன விளையாட்டு உங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆறில் என்ன விளையாட்டு? காலை போய் வைத்தீங்கன்னா நீங்கள் அடிச்சுட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் கால்கள் பட்டவுடனே அந்த தண்ணீர்கள் குவியலாம். அந்த தண்ணீர் என்ன செய்தது? ஒரு பக்கெட் அப்படி நின்றது. அது பெரிய அற்புதம். ஒரு பெரிய அற்புதம் அங்கே கண் முன்னாடி ஹிஸ்டரியில் நடக்குது. அதோட இம்பேக்ட் என்ன தெரியுங்களா? அதோட பின் விளைவுகள் என்ன தெரியுமா? அவர்கள் அன்றைக்கு கடந்து போனதில் 12 கற்களை நட்டு இன்றைக்கும் வருகிற ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் அது சொல்லப்படுகிறது. என்னது? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கு கடக்க செய்தார். இன்னைக்குள்ள ஜெனரேஷன், இந்த பின்வருகிற சந்ததிக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தை அது உண்மை என்று கூறப்படுகிறது. ஆண்டவர் இன்னும் இருக்கிறார் அப்படின்னு ஒரு பெரிய இம்பேக்ட் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அது மட்டுமல்ல, அதனுடைய பின் விளைவு என்னது? அதோட எஃபெக்ட் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். வழியே இல்லை, அது நடக்கவே நடக்காது. பாருங்க, ஆண்டவர் கண்மலை 2ஆக பிளந்தார், செங்கடை 2ஆக பிளந்தார். இன்னைக்கு ஆற கூட ஒரு குவியலா நிக்கிறதுக்கு 2ஆ பிளந்துட்டார். மற்ற தண்ணி எல்லாம் உப்பு கடலில் அடிச்சுட்டு போயிருச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு பெரிய தடை. இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய தடை என்ன? அந்த தடையை ஆண்டவரால் உடைக்க முடியுமா? அந்த தடையை ஆண்டவரால் நீக்க முடியுமா என்று நம்மளுக்கு கேள்விகள் இருக்கலாம். இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் அவருக்கு பாசிபிள். ஹல்லேலூயா. Is there anything impossible for God? No. There is nothing impossible for God. Everything is possible. ஆனால் என்ன தெரியுங்களா, இங்கே ஒரு பெரிய காரியம், காலை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, அந்த தடையை உடைக்க வேண்டும் என்றால் முதல் நமக்குள்ளாக இருக்கிற காரியங்கள், நம்ம முன்காலை எடுத்து வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த காலை எடுத்து வைக்க வேண்டும். தண்ணியில ஓடுகிற தண்ணியில கால் எடுத்து வைக்க முடியுமா? பேதுரு ஆண்டவர் பார்த்து கடல் மேலே நடந்து வர்றப்ப பேதுரு சொன்னாரு, அமீன். பாருங்க, அவருக்குள்ள ஒரு விசுவாசம். எல்லாம் பேய் வருது அப்படின்னு அலறினாங்க போட்ல. எல்லாரும் பிரச்சனையை பார்த்து காற்றை பார்த்து அலறி கொண்டிருக்கிறாங்க.
ஆனால் பேதுருக்கு ஆண்டவரே அது நீங்களே என்றால் நான் வரேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார் வா அப்படின்னு சொன்னார். உங்களால் அது முடியுமா? இன்றைக்கு ஆண்டவரும் அப்படி தான் கூப்பிட்றாரு. முதல் காலை எடுத்து வை. ஆண்டவர் அநேக புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஏசாயா 55:11 நம்ம வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐசையா 55:11 வாசிக்க கேட்போம். அப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாவிலிருந்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வசனங்களும் அது வெறுமையா திரும்பாது. அது கிரியைகளை செய்துவிட்டு போகும். இங்க இந்த ஹிஸ்டரியில் ஆண்டவர் இந்த காரியம் என்ன தெரியுமா ரொம்ப நம்மளுக்கு நினைப்பூட்டு இருக்கிறது, நம்மளுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. இது என்ன ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆதியிலே அங்கே நோவாக்கு பிறகு ஆபிரகாம்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு. நான் இந்த ஜனங்களை அவங்க சுதந்திரமான தேசத்திற்கு நான் கொண்டு செல்லுவேன் அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம், ஈசாக்கு, அது முடிஞ்சு பிறகு யாக்கோபு, யோசேப்பு, இப்போ மோசஸ் வருகிறாரு. அவர் வார்த்தை வெறுமையாய் போல அன்றைக்கு யோசுவாவினிடத்தில் அவர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறப்பட்டது. ஆண்டவர் ப்ரூஃப் பண்ணி அதை நடத்தி காண்பித்தார். அப்போனா ஆண்டவருடைய வார்த்தை உண்மை. அது சில காலம் எடுக்கலாம், ஆனால் அந்த வார்த்தைக்கு இன்றைக்கும் வல்லமை இருக்கிறது. ரெண்டாவது காரியம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை நிச்சயமாக செயல்படும். எப்போ? நம்ம காலை எடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவருடைய பாருங்க, இந்த விசுவாசத்திற்கும் நம்ம உங்களில் இருக்கிற விசுவாசத்திற்கும் ஆண்டவருடைய வல்லமைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் 10 ஊழியக்காரர்களை பார்த்து நீங்கள் கேட்குறதோட நம்மளுடைய ஜெபம் இந்த விசுவாசத்திற்கு பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை நம்முடைய மத்தியில் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தடையை உடைத்து போடுவதற்கு ஹல்லேலூயா இட் இஸ் பாசிபிள், முடியும். எப்படி? பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எத்தனையோ செலவு பண்ணி எனக்கு இந்த வியாதி எனக்கு சுகமாக வேண்டும் என்று சொல்லி அநேக மருத்துவர்களை தேசம் இப்படிலாம் போய் சென்று ஒன்றும் நடக்கலை. நீ வாழ்க்கையில் எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறதோ இல்லையோ தெரியல. இது முடியுமா? இது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டா. என்ன கேள்விப்பட்டிருப்பா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவருடைய சமூகத்தில் புதன்கிழமை இப்படி நம்ம வரும் பொழுது நீங்கள் அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஏன் அந்த தடை இன்னும் போகவில்லை? இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிற பெரிய தடை, யோர்தானை போல இருக்கிற இந்த தடை நீங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம கால் எடுத்து வைக்கல, கீழ்ப்படியில, விசுவாசிக்கல, முயற்சி எடுக்கல. ஆனால் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் போய் தொட்டால் ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்து அதெல்லாம் இல்லை. பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அவர் வார்த்தை சொல்லவும் தேவையில்லை, கையை பிடிக்கவும் தேவையில்லை, தலை மேலே கை வைக்கணும்னு தேவையில்லை. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். யுசி, இது நம்மளுக்கு கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். என்னன்னா அது ஒரு சட்டையை தொட்டு வல்லமை வருதா அப்படின்னு பாருங்கள். அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்கள். அவருடைய வஸ்திர தொங்கலுக்கிட்ட போய் தொட்ட பிறகு ஆண்டவருக்குள்ளாக இருந்த வல்லமை புறப்பட்டு போய் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் வியாதியை சுகமாக்கினது. ஆண்டவருக்கு ஆச்சரியம். என்னுள்ள பாருங்க, எனக்குள்ளாக வல்லமை புறப்பட்டு சென்றது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி இது சாத்தியம்? அப்பனா நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்திற்கும் ஆண்டவருடைய வல்லமைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஒரு மேக்னெட் மாரி என்ன செய்கிறது? அது ஒட்டி கொள்ளுகிறது.
ஆண்டவருடைய வல்லமை நிச்சயம். நம்ம ஆண்டவருக்கு அன்றைக்கு யோசுவா கீழ்ப்படிந்தார், ஆசாரியர்களை பரிசுத்தம் பண்ணார். எப்படி இது சாத்தியம் நடக்குமான்னு ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கலாம். ஆனால் அதை செய்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். ரெண்டாக பிளந்தது, ஒரு பக்கம் குவியலாக நிற்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இன்றைக்கும் எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் உங்களுடைய விசுவாசத்தை கால் எடுத்து வைக்கும் பொழுது அந்த தடை உடைப்பட்டு போகும். ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, 15வது 16வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 3வது அதிகாரம் 16வது வசனம். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது, காலூன்றி தண்ணீரே இல்லை, வெட்டாந்தரையா இருக்குது, அங்க நிக்கிறாங்க. எத்தனை பேர் கடந்து போயிருப்பாங்க தெரியுங்களா? 10 பேர் இல்லை, 15 பேர் இல்லை, லட்சக்கணத்துக்காக ஜனங்கள் கடந்து போனோம். எவ்வளவு நேரம் அந்த பிடிச்சிருப்பாங்க. அந்த உடன்படிக்கையின் பெட்டி அது என்னத்தை குறிக்கிறது பிரியமானவர்களே? தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன? நம்ம தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய அர்த்தத்தில் அது கூறப்படுகிறது. அந்த உடன்படிக்கையின் பெட்டி என்ன? ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் சுமக்க வேண்டும். எது ஆண்டவருடைய பிரசன்னம்? அவர் விடுதலையோடு ஆராதனை செய்கிறது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, அவரோடு கூட பிரியமானவர்கள் அவரை தேடுவது, அவருடைய சார்ந்து நிற்பது, விசுவாசம் கொள்வது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள் வேற யாரும் இல்லை, நம்ம தான். நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமந்து, ஆண்டவரை சுமந்து பிரியமானவர்களே, நம் முதல் காடி எடுத்து வைக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்க கேட்கும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 7. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆண்டவருடைய வார்த்தை எங்க நிறைவேறுகிறது? ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொன்னது இன்னைக்கு யோசுவாவின் அவனுடைய நாட்களிலே ஆண்டவர் நிறைவேற்றினார். அந்த வார்த்தை அப்படியே நடந்தது. பின்னால் வருகிற சந்ததிக்கு கூட என்னது? ஒரு வழியை காண்பித்தார். ஆண்டவர் ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார், வழி இல்லாத இடத்துல நான் வழியை உண்டாக்குவேன் ஆண்டவர் சொன்னார். எனக்கு ஒரு வழியை உண்டாக்குங்க ஆண்டவர் என்று இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த விசுவாசம்தான் 2வது காரியம். அதில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும். அந்த முதல் அடி எடுத்து வைத்தோன்னே ஒரு பெரிய இம்பேக்ட், ஒரு பெரிய தாக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில நடந்தது, யோசுவாவுடைய வாழ்க்கையில நடந்தது. அந்த தாக்கம் என்ன? பெரிய ஸ்திரியா மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளாக நாம் அந்த காலை எடுத்து வைக்கும் பொழுது ஒரு பெரிய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். அந்த தாக்கம் பிரியமானவர்களே அந்த தடையை உடைக்க போதுமானதா இருக்கிறது. என்னது? ஆண்டவருக்குள்ள ஒரு ஃபெய்த். அல்லேலூயா. 15-16 யோசுவா மன்னிக்கணும், யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
நீங்கள் சுஸ்தம் அடையும்படிக்கு வாசிங்க. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், அதாவது ஜெபம், ஹல்லேலூயா, ஒரு பெரிய விளைவை கொண்டு வரும். பல காரியங்களை செய்ய முடியும். அப்போ நான் அந்த ஃபெய்த்தை நான் அப்ளை எப்படி நான் அதை நடைமுறையில் கொண்டு வருதுன்னா, ஜெபத்தின் மூலமாய் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஸ்டார்ட் பண்ணணும், நான் செய்யணும். அந்த ஜெபத்தை இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களின் முக்கியமான பெரிய ரகசியம் என்ன? ஜெபம். ஆண்டவருடைய ஊழியத்தில் பிரியமானவர்களே, இயேசுவனுடைய ஊழியத்தில் பிரியமானவர்களே, ஒரு 99% ஜெபம் தான். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவர் காரியங்களை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, இன்னொரு காரியம் என்னவென்றால், நம்ம எப்போவுமே நம்ம என்ன நினைக்கிறோம், என் கூட யார் இருக்கா அப்படின்னு இல்லை. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளுக்கு முன்பாக செல்லுது என்று நினைக்க வேண்டும். ஆண்டவரே, உடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும். நான் வேலைக்கு போகிற ஆண்டவர் என்னை காத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் என் வீட்டை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் செய்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லுகிறது. என்னது? தடைகளை உடைக்கிற பிரசன்னம். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் பெரிய தடைகள் யோர்தானாக இருந்தால் பிரியமானவர்களே, ஒரு ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜெபத்தில் உங்களுடைய அந்த ஸ்டெப்பு, இந்த முதல் காலடி அதை பட்ட உடனே பிரியமானவர்களே, அதை செயலை நடப்பிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கிடும். ஆண்டவருடைய வல்லமையை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்னொரு காரியங்களை நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஏசாயா 43வது அதிகாரம் நாம் திருப்பிக் கொள்ளும். ஐசையா 43வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 43, ஐசையா சாப்டர் 43. Verse 5, 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். மேலுள்ள வசனம் 1வது வசனத்தை வாசிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. நிறைய வார்த்தையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா மனுஷனுக்கு நமக்கு காரியம் வரும் பொழுது பயம்தான். அந்த யோர்தான் நதியை கடக்கிறது எத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு அந்த முற்றத்தில் வரும் பொழுது மோசையை பார்த்து என்ன தெரியுமா கேட்குறாங்க? என்னை சாவடிக்க போறீங்களா? இந்த சிவந்த சமுத்திரத்தில் அந்த எகிப்தியர் மத்தியில் இந்த சிவந்த சமுத்திரத்தில் சாகடிக்க போறீங்களான்னு முறுமுறுத்தார்கள். இப்போ அதே ஜனங்கள் யோர்தான் நதியில் நிற்கிறாங்க. அவங்க என்ன கேட்டிருப்பாங்க? என்ன ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு பயம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. அப்ப இந்த விசுவாசத்திற்கு ஒரு பெரிய தடை என்ன? பயம். என்னாச்சும் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம். ஆண்டவருங்க ஏசாயா 43ல் அவர் சொல்றாரு, வாசிக்க கேட்ப 2வது வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும். இந்த யோர்தானை பத்தி தான் இங்க சொல்லப்படுகிறது. அந்த ஆறுகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்னு. அந்த ஆறுகள் எப்படி ரொம்ப கரை புரண்டு போனதோ, அந்த ஆறுகள் மேலிருந்து வருகிற ஆறுகளா இருக்கலாம், அந்த ஆறு மிக ஆழமாய் இருக்கலாம்.
எந்த மிக ஆழமாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் பயங்கரமாக இருந்தாலும் யோர்தான் தடையாக இருந்தது. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். தண்ணீர், ஆறு, அக்கினி, இதில் விளையாடக்கூடாது. பயங்கரமான காரியங்கள். கடல் பயங்கரம், ஆறு பயங்கரம், அக்கினி நெருப்பு பயங்கரம். எப்படிப்பட்ட தடைகள் பெருசா இருக்கலாம், யோசிக்கத்தக்கதா இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய அவருடைய வார்த்தை உண்மை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படிப்பட்டது பிரியமானவர்களே? அந்த வார்த்தை எங்க வழி இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் அந்த தடையில கூட ஒரு வழியை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கையில் வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே. ஆகையால் இன்றைக்கு இந்த சாயங்கால வெளியிலே எனக்கு ஒரு ஃபெய்த் வரணும் ஆண்டவர். இந்த தடைகள் எனக்கு முன்பாக இருக்கிற இந்த பெரிய தடைகளுக்கு எனக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும். அந்த விசுவாசத்தின் வேறு ஆண்டவரே எனக்குள்ளாக முளைய வேண்டும். அந்த விதை எனக்குள்ளாக முளைய வேண்டும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்வீங்களா என்று சொல்லி கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் செய்யலாம். ஆப்பிரிக்கா தேசத்தில் 2 ஊழியக்காரர்கள் யூஎஸ்லேருந்து ஆப்பிரிக்கா தேசத்திற்கு ஊழியத்திற்கு போனோம். அங்கே அந்த இடத்துக்கு போன எல்லா ஊழியக்காரர்களும் இறந்து போயிட்டாங்க, மரித்து போனார்கள். திரும்ப வர முடியல. அங்கே இருக்கிற காட்டுவாசிகள் அந்த ஊழியக்காரர்களை சமைச்சு என்ன செஞ்சிருவாங்க, சாப்பிட்டுருவாங்க, கொன்றுவாங்க. தீவிரவாதிகள் அங்கே தான் அந்த ஹைலேண்டில் இருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற யூஎஸில் இருக்கிற அவர்களுடைய மிஷனரிஸ், அவர்களுடைய நண்பர்கள், அவருடைய குடும்பத்தினர் சொன்ன, நீ போவாத, அது ஒரு பெரிய தடை, அந்த தடையில் நீ திரும்ப வர மாட்ட. அவங்க இதெல்லாம் கேட்குறப்ப ஒரு 80% உங்கள்கிட்ட சொல்கிறாங்க ஜனங்க, இன்னைக்கு நீங்கள் வாழ்கிற சூழ்நிலைகளை வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க நீ போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, நீ இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன செய்வீங்க நீங்கள்? அந்த ஊழியக்காரர்கள் இல்லை, நான் போவேன். அவங்க சொன்ன இந்த 2 பேரும் சொல்கிறாங்க, கணவனும் மனைவி சொல்கிறாங்க, ஆண்டவர் வழி இல்லாத இடத்துல ஒரு வழியை உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லி. நாங்கள் திரும்ப வரலன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் ஆண்டவருக்காக போனாங்க. பிரியமானவர்களே, அந்த தேசத்தில், ஆப்பிரிக்கா தேசத்தில், அந்த ஊரில் அநேக சர்ச்சஸ் எழும்பினுச்சு. அநேக காட்டுவாசிகள், அநேக ஜனங்கள், அங்கே தீவிரவாதிகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்குள்ளாக மாறினார்கள். அநேக ஸ்கூல், பள்ளிக்கூடம் அங்கே கட்டப்பட்டது. காரணம் என்ன பிரியமானவர்களே? அந்த ஆண்டவர் மேலே இருந்த ஒரு ஃபெய்த். ஒரு முதல் அடி எடுத்து வைத்தாங்க, ஆண்டவர் தடையை உடைக்க ஆரம்பித்துட்டார். இன்னைக்கு யோர்தான் நதி உங்களுக்கு முன்பாக இருக்கலாம், ஒரு தடையாக இருக்கலாம், ஒரு பெரிய தடையாக இருக்கலாம், ஒரு பெரிய ஃபெயிலியராக இருக்கலாம், ஒரு பெரிய உபத்திரவமாக இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஃபெய்த்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டுடைய வல்லமை செயல்படுவதை நாம் காணலாம். எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து பிரியமானவர்களே, ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒரு பாடலை பாடி நாம் ஜெபம் செய்வோம்.